கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 94வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கன்மலையுமா இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களை, இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு அடைக்கலமானவர், அவரே என்னுடைய நம்பிக்கை, அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர் என்னுடைய நம்பிக்கையும் கன்மலையுமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களை, சங்கீதக்காரனுடைய அனுபவங்கள் தேவனோடு கூட தன்னை அர்ப்பணித்தவராக கர்த்தர் எனக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்கிறார் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசுவை அவர் நம்பி இருக்கிறார். தெய்வமே நீர்தான் எனக்கு துணை என்று சொல்லுகிறார். ஆகவே அவர் கைவிடப்பட்டதாக எந்த சூழ்நிலையும் இல்லை. ஆகவேதான் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கன்மலையுமாய் இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த நாளில் உன்னுடைய நம்பிக்கை யாராக இருக்கிறார்கள்? இன்று உன்னுடைய நம்பிக்கையை நீ யார் மேலாக வைத்திருக்கிறாய்? ஒருவேளை உலகத்தின் மேல், படிப்பின் மேல், உலகத்தின் ஆசாபாசங்களின் மேல், நம்முடைய சொத்து சுதந்திரங்களின் மேல் வைத்திருக்கிறோமா? சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், நான் நம்பி இருக்கிற கன்மலை என் தெய்வமாக இருக்கிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக வசதி வாய்ப்புகள், அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்தாலும் என் தேவன் என் கன்மலையாய் இருக்கிறார். என் தேவன் எனக்கு ரட்சிப்பின் பலனானவர் என்று சொல்லுவோமானால் நம்மை அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். மேன்மையான அனுபவங்களை பெற்றவர், உயர்ந்த ஆசீர்வாதங்களை பெற்ற சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை இப்படி சொல்லும் பொழுது, எனக்கு அருமையான தேவ பிள்ளையை நாமும் அவரோடு கூட இணைந்து சொல்லுவோமா? கர்த்தர் நான் நம்பி இருக்கிற என் கன்மலையாயிருக்கிறார். இந்த கன்மலை இன்று உன்னுடைய வாழ்வில் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். இந்த கன்மலையாகிய இயேசு இன்று உன்னுடைய வாழ்வில் அதிசயங்களை செய்ய விரும்புகிறார். எந்த நாளிலும் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய இதயத்தை திறந்து கொடுக்கலாமா? இயேசுவே எனக்குள்ள வாங்கப்பா. அநேக காரியங்களில் உடைந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, அல்லது எதிர்பார்ப்புகளின் மத்தியில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ? இயேசு அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவன். God is going to do mighty things in your life today, dear brother and sister. இன்று அவரை உன்னை தொடும்படியாக, உன் வாழ்க்கையை தொட விரும்புகிறார். இதயத்தை திறந்து கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. உம்மை முன்வைத்து இந்த நாளை ஆரம்பிக்கிற உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் போதித்து வழி நடத்துகிற கர்த்தர். ஆண்டவரே, நாங்கள் நம்பி இருக்கிற கன்மலை. இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வின் தேவைகளோடு கூட என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பி, Lord, with desperation they are crying at your feet, oh God, என்ற ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற அந்த வேளையில தேவ வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவாக்கினை இறங்கட்டும் ஆண்டவரே. தடைகளை கர்த்தர் உடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கட்டுகள் அருந்து போகட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய நம்பிக்கை என் வாசல் இன்று உம்முடைய பிள்ளைகளுக்கு திறக்கப்படுவதாக நீர் அப்படி செய்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.